கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து நாம் தியானிப்போம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்குச் சொன்னேன். இந்த வசனத்தில் கர்த்தர் 2 காரியங்களை உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். முதலாவது, கர்த்தர் தம்முடைய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இரண்டாவது, உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்க வேண்டும் என்று அவர் வாக்களிக்கிறார். கர்த்தருடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருப்பதும், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருப்பதும் எத்தனை பாக்கியம்! ஆம், எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய சந்தோஷம் என்று இயேசு சொல்லுகிறார். அவருடைய சந்தோஷம் பிதாவினுடைய சித்தம் செய்வதிலேயே இருந்தது. ஆகவேதான் தமது 12 வயதிலே தன் தாயாகிய மரியாளை பார்த்து லூக்கா 2:49 நாம் வாசிக்கிறோம், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். பிதா பிதா என்பதே அவருடைய மூச்சாய் இருந்தது. அதுவே அவரது சந்தோஷத்தின் ஆரம்பமாய் இருந்தது. பிதாவின் சித்தத்தை செய்வதே அவருடைய போஜனமாய் இருந்தது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்பது அவருடைய கடைசி வார்த்தையாய் இருந்தது. நீங்களும் பிதாவின் சித்தத்தின்படி செய்யும் பொழுது கிறிஸ்துவின் சந்தோஷத்தில் நிலைத்திருப்பீர்கள். இரண்டாவது, பிதாவை எப்போதும் மகிமைப்படுத்துவது இயேசுவின் சந்தோஷமாய் இருந்தது. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று யோவான் 17:4 நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதும் கனப்படுத்துவதும் துதிப்பதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும். உலகத்தார் தங்கள் பாவங்களினால் கர்த்தரை இகழுகிறார்கள். ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக நிற்கிறது மாத்திரமல்ல, அவரை மகிமைப்படுத்தவும் வேண்டும். அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் பெரிதாயிருக்கும். மூன்றாவது, பிதாவின் வெளிப்பாடுகள் எல்லாம் அவர் மகிழ்ந்து களிகூர்ந்தார். வேதம் சொல்லுகிறது, அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று லூக்கா 10:21 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு நன்மைகள் செய்யும் போதும், வேதத்தில் உள்ள வெளிப்பாடுகளை கொடுக்கும் போதும் நீங்கள் சந்தோஷத்தோடு கர்த்தரில் களி கூற வேண்டும். நான்காவது, இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷமானது மற்றவர்களுக்கு தாராளமாய் கொடுப்பதில் அடங்கியிருக்கிறது. சுகவீனருக்கு சுகத்தையும், கட்டுண்டவர்களுக்கு விடுதலையையும், கண்ணீரில் வாழ்கிறவர்களுக்கு ஆறுதலையும் கொடுத்தலோடு அல்லாமல் சந்தோஷத்தோடு தன்னையே நமக்காக கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பீர்களானால் பல மடங்கு திரும்ப பெற்றுக்கொள்ளுவீர்கள். உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறவைகளுக்காக சந்தோஷப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இயேசுவின் சந்தோஷம் உங்களில் நிறைவாயிருக்கும்படி தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.